I decide. I go extra. Presta, always extra. But what extra? Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூர். யாக்கை திரி காதல் சுடர் ஃபனா. என்னோட நேர்ந்தால் நான் பாடும்போது நான் ஆக்சுவலாக ரொம்ப சிக்காக இருந்தேன். நான் ஐ வாஸ் ஆன் மெடிகேஷன் ஃபார் அன் இல்னஸ் அண்ட் ஐ ஹேட் அ பர்ன்ட் ஈசோஃபேகஸ். சார் கூப்பிடும்போது யூ கேனாட் சே எனிதிங். ஸோ ஐ வென்ட் தேர் அண்ட் இட் வாஸ் ஃபார் மை தேர்ட் சாங் ஃபார் சங்கர் சார். ஸோ பாய்ஸ் அன்னியன் அதுக்கப்புறம் இந்த படம். பத்தி குச்சி காபில் ரோஜா பூக்குமா பூனை தேரை கேட்ட பூக்கள் ஏற்குமா. தூதுவரமா ஒரு சாங் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாங் நான் வந்து அட்டெம்ப்ட் கூட பண்ண தயங்குவேன். பரவாயில்ல பாடுங்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்ல ஒரு சாங். only you can do justice to the song. I love it when people take it and they sing it. I just absolutely love it and I hope that there will be a guy who will perform it. எனக்கு ஒரு male version I've been like I hope somebody will do it. I hope somebody watches this interview and I hope a guy will cover தூதுவரமா. தூதுவரமா தூதுவரமா காற்றில் வருமா கரைந்து விடுமா நீ சொல்ல வந்ததை சொல்லி விடுமா பாதி சொன்னதும் அதோடி விடுமா. வரும்போது people didn't think that it was an item song. It was lovely and when I first heard it I was outside in a cafe and I heard it there. I was so happy. It was so cool. மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடி தீ மூட்டும் வாடா என் பெண்மை எரியுதடா. மோசமான கனவு ஒன்று மீண்டும் 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 தோன்றும். ஓ நான் ஆணின் தேகம் ஆழ்வதாக வெட்க கனவு வெள்ளை கோடு தாண்டும். என் வயது வலிக்குதடா. சுத்துதே சுத்துதே பூமி. Beautiful the way the lyrics will come and then அதுக்கப்புறம் ஆயுத எழுத்துல வந்து ஹே குட் பை நண்பா லிரிக்ஸ்லேயே வந்து பஸ் சீனில் வரும். அது விடை கொடு நண்பரே சந்தித்தால் சந்திப்போம். கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன் அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேண்டும் வாழ்வில். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் விநாயகா. இன்னைக்கு நம்ம பாட்டு கேசட் நம்பர் 26 ஃப்ரம் சோல் டு சவுண்ட்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிங்கர் வந்திருக்காங்க. பீன் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹர்ஸ் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங் டு மியூசிக்னு சொல்லலாம். அண்ட் சச் அ பிச் பர்ஃபெக்ட் சிங்கர் அண்ட் அப்படி பர்ஃபெக்டாக பாடுவாங்க. அண்ட் ஷீஸ் அ கார்ஜியஸ் பர்சன் இன் அண்ட் அவுட். அண்ட் அப்போவே ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண ஒரு சிங்கர்னு சொல்லலாம். அண்ட் ஷீ இஸ் அ கேட் மாம், ரொம்ப ப்ரௌடான கேட் மாம். அண்ட் ஷீஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன். லைக் ஐ செட், ஹேவ் சுனிதா சாரதி, ஓஜி சிங்கர். How are you? Hi Vinayatha, I'm so glad இங்க வந்திருக்கிறதுக்கு. Thank you so much for having me here and I'm good. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? And it's always a pleasure talking to you. It's an awesome pleasure to talk to you again. Yes. And to be on the sets over here with SS again. Music. Yeah. And I'm sure you'll have a lot of history with SS Music. SS, yes. I've had some really good memories with SS. You have to excuse me, apappo enakku konjam irumbal varum because I'm recovering from a viral. So excuse my voice. Yeah. Your voice sounds sexy. எப்படி இருந்தாலுமே. So first I want to ask you the first thing. எப்படி வந்து இப்படி பாடுறீங்க? What is the training that you do? Please tell people. I have to be very honest. I've never been trained. Yeah? I come from a musical background and I think it's just God has blessed me. So I have to give all praise to him. Yeah, I've not had voice training, but I've been singing. Chinna vayasula I've been singing. Medaila vandu chinna vayasula I've been singing. And I started recording when I was 4 years old. Wow. So good exposure to
being professional from a young age. And my mother, எப்படி சொல்கிறது, அம்மா கூட நிறைய பாடியிருக்கேன் நான். And my tata taught M.S. Viswanathan Western music. So there has always been music in the house. Maro, maro, chokka, chakka, so maro. Maro, maro, boys, kaya, tomorrow. Oh yeah. Mere salam, naam sayal pe salam. Abdul Kalam, கையால் விருதுகள் வாங்கலாம். டெல்லி, பாம்பே, கல்கத்தா, இசையால் சுண்டி இழுக்கட்டா. லண்டன், மெல்பர்ன், அட்லாண்டா, எங்கும் கைதட்டா. Break the rules, oh yeah, break the rules. அதில் in between you'll have, oh my God, God. ஸோ அது வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணதுன்னா, ஏதோ நான் பாடிட்டு இருக்கும் போது I sang something wrong and then I'll scream like that or I'll say, oh my God, something like that. He has so many of those little voices things recorded. Yeah, and then he will use it. ஆமா, நிறைய சிங்கர்ஸ் வந்து சொல்வாங்க he always records everything. And then he will laugh also. அவர் வந்து பயங்கரமா ஜோக் பண்ணுவார் அவரு. Amazing. What a beautiful song. I think it is. Yeah, and live வந்து it's such a fabulous song. Yes, it is. Hey, goodbye நண்பா, உன் கண்ணிலே கல்மிஷம் போதுமே சில்மிஷம், ஸ்பரிசமோ துளி விஷம், நான் இல்லை என் வசம், நீ யாரோ நான் யாரோ, கண் தோன்றி கண் காணா கண்ணீரோ, கண் தோன்றி கண் காணா கண்ணீரோ. Goodbye நண்பா, யாக்கை திரி காதல் சுடர் ஃபனா, பிறவி பிழை காதல் திருத்தம் ஜே, பிறவி பிழை நார தரர அன்பே. இவன்தான் என் கனவோடு வருபவனோ, என் மனதோடு வாழ்பவனோ, என் உயிரோடு கலந்தவனோ, வயதோடு கரிந்தவனோ. இவன்தான் என் கூந்தல் காட்டில் தொலைந்தவன் யானோ, என் காரரீர தரரர, இந்த சிரிக்கி மனசை பிடித்தவன் யானோ, என் ஆசை பொறுக்கி ஆயுள் வரை இவன் தான். அதில் நிறைய ஓவர்லாப் ஆகும். அதில் தூவானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டேன், என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன். கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன், அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். வேறு என்ன வேண்டும் வாழ்வில்? Beautiful. I'm enjoying it. Thank you, da. So, Poladavanla vanda I sang 2 songs. One was for GV. Adu vanda it was a very romantic song, duet adu. Niye sollinadu. And then I did one song. Yogi B had called me to sing in the 𝐴𝐸 𝐀𝐝𝐯 and the part remix with SPB sir. I know. So for a Western vocalist, it was such a பெரிய honor to be called, and I had to do a duet with him. It was fabulous. So a few lines from that. நீயே சொல் first பாடுறேன் நான். நீயே சொல் உன் முத்தம் விழுந்து மோகம் அடங்குமா, நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா, நீயே சொல் உன் எச்சில் விழுந்து மோகம் அடங்குமா, நீயே சொல் உன் மித்தம் விழுந்து தீயும் அணையுமா,
விதைகளில் உள்ள பழங்களில் என்னை உடையாது தரரர தரரரா விதிகள் சொல்லாது பூமியில் சில இடங்களில் நதிகள் கிடையாது காதலில் பல இடங்களில் விதிகள் கிடையாது நீயே சொல் உன் முத்தம் விழுது மோகம் அடங்குமா நீயே சொல் உன் எச்சில் விழுந்து தீயும் நனையுமா நீயே சொல். Wow. And then எங்கேயும் எப்போதும் வந்து அதில் take it slow cause I'm so in love do it fast and take it above naughty girls we run it enough naughty boys they can't get enough give it all love la da 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 come break of dawn let's do one more round and then anywhere anytime play that music இது வந்து these were the English portions அது இல்லாம full song I'd have sung it along with SPB sir. Amazing. ரொம்ப ஒரு unforgettable experience that was. It's an iconic song to recreate. What an incredible song. Yeah. And even this நீயே சொல் is also a 90s kids favorite song. Beautiful, yeah, beautiful song. Yeah, JV has given some amazing tunes. Of course. So எல்லாருக்கும் தெரியும் that I'm a huge Surya fan and also a Jyotika fan. And இது வந்து was a duet. So Trisha அவங்களுக்காக இந்த பாட்டு நான் பாடினேன் நான். And I think that Trisha always mimes very well to my songs. Somehow I feel like my voice suits her. Yeah? Okay. எனக்கு I've always felt that. ஆயுத எழுத்துல கூட that's what I felt. இந்த பாட்டு வந்து 6ல தொட்டுட்டேன்னு. Hey தொட்டுட்டேன் தெரியாம தொட்டுட்டு உள்ளங்கைய நான் சுட்டுட்டேன் ஐயையோ தாங்காதையா கண்ணு ரெண்டும் தூங்காதையா என் பேரை சொன்னா உன் பேரை சொல்லி காதல் பேயாய் நான் இருப்பானே உன்கிட்ட மாட்டிக்கிச்சு சின்ன பெண்ணே இஷ்டம் போல் நீயும் என்ன ராராரி ஹே தொட்டுட்டே தெரியாம தொட்டுட்டு உள்ளங்கைய நான் சுட்டுட்டேன். Awesome. அந்த மாட்டிக்கிச்சு அந்த லைன் அந்த ஹுக் லைன் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்ல? It was அங்கங்க they used to like play it for some things. So another highlight for me in my career was doing a duet with one of my favorite vocalists, female vocalists, Bombay Jayeshri. அவங்க கூட நான் அவங்கள வந்து I forgot to mention her name, பட் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ மோதி விளையாடல பாதி காதல் பாதி முத்தம் அந்த பாடல் வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக அவங்களோட வாய்ஸ் வந்து ஃபார் த மோர் இண்டியனைஸ்ட் அந்த வெர்ஷன் ஆஃப் த கேர்ளுக்கும் என்னோடது வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸாஜுரேட்டடாக they wanted me to pronounce அது மோசமான காதல் அது போல் they wanted me to like pronounce it little. So மோசமான கனவு ஒன்று மீண்டும் 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 தோன்றும் என் பெண்மை எரியுதடா உதட்டில் மன்மதா உத்தாரரரர என்னை உறுதி சொல்லடா பாதி காதல் பாதி முத்தம் போதாது போடா ஓ மீதி முத்தம் கேட்டு மேலாடி தீ மூட்டும் வாடா என் பெண்மை எரியுதடா உதட்டில் எரிமூட்டி உயிருருக செய்த மன்மதா உச்சம் வரும் பொழுது உன்னை உதறிக் கொள்வதா மோசமான கனவு ஒன்று மீண்டும் 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 தோன்றும் ஓ நான் ஆணின் தேகம் ஆழ்வதாக வெட்க கனவு வெள்ளை கோடு தாண்டும் என் வயது வலிக்குதடா This
this I'll ask another song ரொம்ப ஐகானிக். எனக்கு உங்களோட version தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட நீ இருந்தால். Okay. And I like your version. Chennai is also beautiful, but your version is just Thank you so much. amazing. It's very different, unique and ரொம்ப அழகா இருக்கும். என்னோட நீ இருந்தால் நான் பாடும்போது நான் ஆக்சுவலாக ரொம்ப சிக்காக இருந்தேன் நான். I was on a medication for an illness and I had a burnt esophagus. But sir கூப்பிடும்போது you cannot say anything. So I went there and it was for my third song for Shankar sir. So boys Anniyan அதுக்கப்புறம் இந்த படம். They explained the song and Sid was recording. And then I went and I sang my 5 lines, but it was so memorable, so beautiful. Love that song. The vattikkuchi kaambil. vattikkuchi kaambil roja pookuma poonai teenai kettal pookal yerkuma mudalai kulathil malarai malarnde Beautiful. The first time listening to you like live, இந்த லைன் வரும்போது நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். To sing also I love. And of course the composition ஒரு லைன் வச்சு ரஹ்மான் அண்ணன் has just done some magic. அந்த லைன் இந்த வத்திக்குச்சி காமல் in your voice is just heaven. Thank you so much. So beautiful. Thank you. So இந்த பொன்னியின் செல்வன்ல வந்து again அப்போதான் எனக்கு கோவிட் வந்து I had recovered அந்த வீக் தான் நான். And then அண்ணன்கிட்டேருந்து கால் வந்தது. ஸோ we went and then அவர் வந்து ப்ரீஃப் கொடுத்துட்டாரு. அவர் இருக்காரு. அவர் அண்ணன் வந்து எப்படின்னா his brief was it should not sound Indian, it should not sound Western. I was like அண்ணா and then he will say it should not be Arabic style, it should not then what do I do? He said but you sing it, put a lot of dynamics in it, lot of life into it, emotions. So and then song வந்து இது வந்து it's a lament. அதாவது when the nadi has taken him, so அந்த நேரத்துல வருது. And of course I was so happy because Aishwarya Rai is one of my most favorite human beings on the planet. I am a huge fan of hers, and I sang for her finally, her film. So and of course Maniratnam sir and A.R. Rahman sir, the combination, and this was my third film for them. I was beyond ecstatic. Ure suriyare olinjorattavenna paavi thedi vande bhoomi thedi vande ponni nadi kaathirukka சோழ மண்ணு காத்திருக்க பொன்னி நதி காத்திருக்க சோழ மண்ணு காத்திருக்க வெண்ணிலவும் காத்திருக்க சூரியன காணலையே One last Tamil song I'm going to ask you before we go into the Hindi songs of yours. And Chekkachavanda Vaanamla வந்து is a beautiful song. புத்திய மாத்தி புழைக்க சொன்னா கத்திய மாத்தி காவு வாங்கியே செவந்து போச்சு நெஞ்சே தப்பு தப்பா தப்புங்க செஞ்சே தப்பு அறிஞ்சு தப்புங்க செஞ்சே செவந்து போச்சு நெஞ்சே சொல் 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 அடனானா அடனானா அட சொன்னது நானு செஞ்சதும் நானா அடனானா அது ரெண்டும் ஒன்று வெவ்வேறாளா நானா அடனானா அது சொன்னது நானும் செஞ்சதும் நானா தீமை என்பது ஆமை போல் நுழைவது புத்தியை கொள்வது போதியது வன்முறையில் ஜம் 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 வலிமையெல்லாம் ஜிம் 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 வாங்குவதோ கொடுத்ததும் தும் 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 கொடுத்திருக்கில் கோபம் கொடுத்தவரே லாபம் ஓ கொள்கைகளே கொள்கை என்றால் கும் 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 தடாங்கு தடு தடு தடி அடிதானே சமூக சபைகளில் சங்கீதமாச்சு
தக்கதிமி தகதித்தோமாய் செய்வோம். பியூட்டிஃபுல். Thank you. Excuse me, எனக்கு காஃப் அண்ட் அந்த கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வந்து அதெல்லாம் தாண்டியுமே வந்துட்டு ஒரு சிங்கர், நல்ல சிங்கர் வந்து she can perform. Thank you so much. Thank you. அண்ட் எப்போ கேட்டாலுமே எல்லா மியூசிஷியன்ஸும் சொல்றது சுனிதா மாதிரி யாருமே பாட முடியாது. அண்ட் லைக் யூ செட் you're blessed. எவ்வளோ ட்ரைனிங் இருந்தாலும் இந்த மாதிரி பாடுறது வந்து only if you're blessed, I think it will happen. I'm grateful for that, yeah. And you were telling me Wikipedia, like I said, தப்பா இருக்கும் sometimes. Yes. And I want to ask you, what is your first song in the movie? Now, the first song that I sang was for Bhavadharni, God rest her soul. It was for Revathi ma'am's film called Mitra My Friend. Yes. So adula vandu the end title song Give Me Hugs and the paattu was my first song. Nice, yeah. Nice. Adukaprom vandu I sang in Hey Nee Romba Alaga Irke for Srinivas sir and Sujata ma'am oda ஒரு பாட்டுக்கு அதுல சன்ஸ்கிருத் ஸ்லோகம் I would have. I know that is very, you know, that has been doing the rounds again and the song வந்துட்டு. Oh my gosh, okay, இப்போ suddenly everybody has been singing that song in reality shows. Okay, that's nice. It's actually a very beautiful song. It's a beautiful song. Yeah, அந்த ஆல்பமே எனக்கு பிடிக்கும் because 5 different composers yeah. And at the beginning is the one அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு reels திரும்பி it's going on. That's nice. That's lovely. So yes. I think உங்க வாய்ஸ் இப்போ கேட்டா நல்லா இருக்கும். Can you sing? Sure, yeah. Definitely. Sukamakamaya vidmaye pushpabanaya dhimahi tvanga tvanga taranga tara tara la tara tara swarupa rupa manmada jeeva rakshaka ini naanum naan illai. அதுக்கப்புறம் the song will come. Yeah, very beautiful. அண்ட் உங்களுடைய சாங்கோட டிஸ்கோகிராஃபி ஃபில்மோகிராஃபி பார்த்தனா அவ்வளோ எல்லா கம்போசர்ஸுக்கும் பாடியாச்சு, யாருமே இல்லை அதில் வந்து nobody has been left out. Is there anybody that you haven't sung for? Yes, I haven't sung for I've not sung a Tamil song for Anirudh. Okay. And then I've not sung for Gibran. There are quite a few composers that I've not sung for. So இப்போ we're putting it into the universe. So இவங்களுக்கு பாடிட்டு அந்த திருஷ்டி மார்க் எடுத்துருவோம். Yes, I should sing for all of them, yeah. Of course. And நிறைய ரஹ்மான் சாரோடைய வந்து கொலாபரேஷன் இருந்திருக்கு இல்லையா? Yeah, நிறைய பண்ணிருக்கேன். Who is your favorite composer? Like when growing up you'll have one idol. I think like from the time when I started singing in the industry, of course, Rahman sir, Harris sir, and I'm a huge Yuvan fan. Yes. Huge Yuvan fan. Yuvan had the fun music. Of course he did. And I used to always think he could have given me this song. Idha paada kutturukalame. Adu pola nariya songs, yeah. Yuvan, yeah. Nice. So like going back to Rahman sir, and எல்லாருக்கும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கம்போசர், and அவர் தான் உங்களுக்கான எல்லா ஹிட்ஸும் கொடுத்துருக்காரு இல்லையா? There was a time when I used to sing in almost all his projects. நிறைய பாடியிருக்கேன் நான் எல்லா லாங்குவேஜஸ்லையும். And then we also did a lot of songs for projects outside India as well. அவரோட Warriors of Heaven and Earth, Yes. அதில் வந்து அந்த டைட்டில் சாங் I had sung that. அது வந்து இங்கிலீஷில் இருக்குது அந்த பாட்டு. அதுக்கப்புறம் I did the humming for the Chinese version and also the Hindi version அது. And நிறைய BGM songs வந்து பேக்ரவுண்ட் சாங்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. எனக்கு 20 உனக்கு 18 அதில் அந்த ஃபஸ்ட்டு அந்த சாங் வரும். அந்த எங்கிருந்து வந்தாய் என்ன மாயம் செய்தாய் இது முடிவா இல்லை முதலா பதில் கூறடா ஏனோ ஏனோ ஒன்று. Very, very beautiful. அதாவது ஒரு snippet songs, I used to call it snippet songs. Beautiful the way the lyrics will come. And then அதுக்கப்புறம் ஆயுத எழுத்துல வந்து Hey Goodbye நண்பா லிரிக்ஸ்லேயே வந்து பஸ் சீனில் வரும். அது நீ கிளை நானிலை இதற்கு மேல் உறவில்லை விடை கொடு நண்பரே சந்தித்தால் சந்திப்போம். ஸோ this was yeah. ஸோ இந்த பாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து very very beautiful snippets. அது ஒரு 1 minute songs or probably 40 seconds. ரொம்ப அருமையான memories, beautiful memories. Yeah. And you've also been a great performer because
ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாரும் எல்லாமே பண்ண மாட்டாங்க. பட் யூ really like was out there on Stage has been something that has been very transformative for me. Stage and before singing, அதாவது playback பாடுறதுக்கு முன்னாடி வந்து I used to do a lot of நிறைய programs பண்ணுவேன் நான், western music shows நிறைய பண்ணுவேன் நான், and that was my strength, performing live. So இப்போ வந்து people are like, how do you sing live? But I think when you come from that performance background, you're set to handle எல்லாமே உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் ஸ்டேஜில், whether it's poor sound-ஆக இருக்கலாம் or whatever it is. So that was a good thing that I had that background first and then recording a lot. Yeah, of course. தூது வருமா and I think யாக்கே தெரியும். தூது வருமா what a song. இன்னைக்கு வரைக்கும் அந்த சாங் நான் வந்து அட்டெம்ப்ட் கூட பண்ண தயங்குவேன். பரவாயில்ல பாடுங்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்ல ஒரு சாங். only you can do justice to the song. I love it when people take it and they sing it. I just absolutely love it, and I hope that there will be a guy who will perform it. எனக்கு ஒரு male version, I've been like, I hope somebody will do it. I hope somebody watches this interview and I hope a guy will cover Dudhu Varma. Okay, next Super Singer or Sun Singer, please do it. I think they should like, they should stretch the boundaries. They should allow the, எல்லாரையும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விடணும். ஒரே போல எப்படி நம்ம பாடி இருக்கோமோ அதே போல கொஞ்சம் இன்டர்பிரிட்டேஷன் அது வந்து கொடுக்கணும். அந்த ஏன்னா நீங்களே தூது வருமா இப்போ பாடும் போது you have your own colors. I improvise. You add your improvisations to it. That's what you did that day, and I was like, okay, let's record it. I could have, yeah. And when you have to perform it live with sir like ரொம்ப மாத்தாத. It's been so many years. இப்போ வரைக்கும் ஒரு female intro songனா people sing that song. Yeah, a lot of western singer voice singers they still sing that song. And ரொம்ப கஷ்டம். Only you can do justice. So honestly சொல்றேன், and a few lines of that song. So in the Thudu Varma பாடும்போது I have to sing that intro because that I think is what iconic. is Yes. Let it காற்றில் வருமா கரைந்து விடுமா நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா பாதி சொன்னதும் அதோடி விடுமா. Awesome. Beautiful. Okay, how is your relationship with 𝐼𝐸 sir? அவர் வந்து he's like one குழந்தை. He's like one குழந்தை. அவர் வந்து he will have these ideas and then he'll say, and அவர் sometimes he'll get so excited the way அவர் எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணுவார். ஒரு குழந்தை மாதிரி அவர் so happy he'll be, and then we'll sit and we'll do it. அதுக்கப்புறம் he'll give some very cute compliments கொடுப்பாரு. he'll say, அதாவது நம்ம பாடிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் பண்ணி அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அவர் இஸ் வெரி நைஸ். அவருக்கும் வந்து I've done my first song. அவருக்கு ஆக்சுவலாக நான் வந்து தூது வருமா was not my first song. நான் வாசுன்னு ஒரு தெலுங்கு படத்தில் வந்து I had done one love theme and one dance theme, and then ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன் தூது வருமா பாடுறது. அப்படியா? எனக்கு வந்து என் வாய்ஸ் செட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு I didn't know whether people will like my voice, இல்லை ரொம்ப ஸ்க்ரூட்டினி இருக்குமா. ஸோ அதெல்லாம் ரொம்ப பயந்தேன் நான். Because when I was studying, I had a lot of people who made fun of the way I sang in Tamil. So that was in my head. And then even when I was singing Western music shows பாடும்போது கூட people வந்து like Indian music பாடும்போது they used to judge me, they used to make fun of me. So I thought it's not for me. Then தூது வருமா பாடும்போது sir was calling me and I took my time. I told him, இல்லை சார் எனக்கு இது செட் ஆகாது. ஆல்மோஸ்ட் ஃபார் 2 to 3 weeks I told him that. Then sir was like, ரொம்ப பிக் பண்ணாத நீ வா. Then ரொம்ப பயந்து நான் பாடும்போது எனக்கு அன்னைக்கு I was not well. I had gone with my friend and I told her, first time நீ என் கூட வா, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. போனோம். I went there. தாமரை மேம் வாஸ் தேர், அண்ட் தென் அந்த பேஸ் லைன் ப்ளே பண்ணாங்க. அந்த டங் 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 டடங் டங் அது கேட்ட உடனே I was like, okay, this is so cool. And the lyrics were beautiful. They explained the song and
I was there for 2.5 hours. I learned the song. I sang it. I gave all the improvisations, and then on the introduction, Kadesila I did that. That was your idea? Yeah, he asked me to give it in and the madri oru style, so I sang that, and he recorded it, and I was done, and I left. Yeah, enna or iconic song intro ellame. It is, and I think the visuals and with Ramya Krishnan dancing, I think varumbodhu people didn't think that it was an item song. So it was lovely, and when I first heard it, I was outside in a cafe and I heard it there. I was so happy. It was so cool. And like I said, again, Harris sir oda nariya songs you have done. Adukapramum pathina nariya songs irukku. So tell me about those songs. Onion Theme. Yes. Onion Theme, that was something very beautiful that I did with the Chennai choral. ரொம்ப நல்லா இருந்தது. The way, the freedom that he gave me to explore vocals and to give in my input, and then finally the எப்படி அவர் எல்லாத்தையும் collate பண்ணி the way he presented it, and to hear it in the movie in multiple places. Yes. That was really nice. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் so I sang என்னை அறிந்தால for one of my favorite actresses. அவங்க அனுஷ்காக்கு பாடினேன் நான். So I was very happy, and of course for தல அண்ணன், so அவருக்கும் பாடுந்து it was wonderful. அதுக்கப்புறம் இப்போ the last project that I did for him was in Baduga's Night. It's completely different. It was a folk song. So I was like, Anna, he said, yeah, உன் voice நல்லா இருக்கும், something new, let's try. So that was nice, Baduga's Night. Yeah. And you're one singer, no? இப்போ வரைக்கும் they say what talent. இப்போ வரைக்கும் I've seen பொன்னியின் செல்வன் வரைக்கும் you've been singing so many songs. இல்லையா? And நிறைய இன்னும் பாட்டு பாடணும் நீங்க. That's thank like you so much. My hearty wish. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் உங்க வாய்ஸ் எங்களுக்கு. Thank you, da. Thank you. And let's talk. நிறைய songs இருக்கு. So I just want to talk about all the songs. And again going back to Rahman sir. And what ஹே குட் பை நண்பா இருக்கு, மாரோ மாரோ இருக்கு. அண்ட் இதெல்லாம் லிட்டரலி நாங்கள் கேட்டு ஐம் நாட் டு மேக் யூ ஃபீல் ஓல்ட் ஆர் எனிதிங், பட் கேட்டு வளர்ந்துருக்கோம். லைக் பாய்ஸ் ஆல்பம்லாம் அவ்வளோ கேட்டிருக்கோம். ஸோ மாரோ மாரோ இருக்கு, ஐகானிக் ஆல்பம்ஸ் அது எல்லாமே. திஸ் இஸ் பிஃபோர் சோஷியல் மீடியா இல்லையா? எஸ். அப்போ அந்த கேசட்ஸ் அந்த லேண்ட்மார்க்கில் போய் வாங்கிட்டு லிசன் டு இட். அந்த சிடி கேசட்லாம் ஸ்பென்சர் பிளாசாவில் இருக்கும். சொல்லி வெயிட்டிங் டு கோ கெட் தட் ஆல்பம் அண்ட் லிசன். அப்போ தான் உங்கள் நேம்லாம் பார்க்குறோம், சுனிதா சாரதி அப்படிங்கிற நேம்லாம். வண்டர்ஃபுல் டைம்ஸ் those were, இல்லையா? Before social media. And I still remember Hey Goodbye Nanba was such an experimental song. அது ஒரு experimental song, and அது ஒரு பேக்ரவுண்ட் சாங்காக தான் இருக்க வேண்டியது. Finally they had all those songs, which was, I'm so grateful for that, because such a beautiful album, incredible album, இல்லையா? And that was Tamil Nadu's highest selling song. And the year it was Tamil Nadu's highest selling song, and I was like, wow, such an experimental song. It was Tamil Nadu's highest selling song. So I'll never forget all of those memories, amazing memories. And then the interviews, and people were very ரொம்ப appreciation for my accent. அதாவது தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. Yeah, so அதெல்லாம் it was very nice. It was a big pat in the back. Of course. And நானுமே I think I've told you தமிழ் அவ்வளோ அழகா இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் தமிழ் பேசி அழகா நீங்க வந்துட்டு நம்ம தமிழ் தானே பிறந்து வளர்ந்தது எல்லாமே. பட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி I've learned தமிழ். So the pronunciation அதெல்லாமே has been something that has been stressed. எங்கள் வீட்டில் they will make sure that I speak good தமிழ். அந்த உச்சரிப்பு எல்லாமே நல்லா. And my தமிழ் டீச்சர் ஆல்சோ. அப்போ இது உங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ நிறைய சிங்கர்ஸ் வெஸ்டர்ன் பாடுறேன்னு சொல்லி தமிழை கொலை பண்ணுவாங்க இல்லையா? அப்போ எப்படி இருக்கும் உங்க ரியாக்ஷன்? அது I don't know. அது மேபி இட்ஸ் வேணுட்டே பண்ணுறாங்களா, பண்ணுவாங்க, அது தெரியல. அது I think I am a hardcore Western vocalist. So Tamil, and the language we can manipulate it and we can sing, because it's my mother tongue. I'm able to feel the lyrics and sing, and the pronunciation ellame and the feel ellame eduthu varadhukku. So but idhe if I have to go and sing in Malayalam, anga it gets a little difficult for me. Of course, yeah. It's a very nasal language, and neenga western pathina konjam open ah paadnom, so konjam kashthama irukum. So ennoda accent could suffer in that, but probably when you're singing in your native language, maybe people can put in that effort to sing it. Yeah, please hear it.
ஏன்னா நிறைய டிஸ்டர்ப் ஆகும் அந்த மாதிரி கேட்கும் போதே. அது ரொம்ப ஆங்கிலசைஸ்டா இப்போ நான் பாடியிருக்கிறது வந்து எல்லாமே வந்து ஒன்றுமே ஆங்கிலசைஸ்டா இருக்காது. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். ஸோ ஐ திங்க் தே கேன் மேக் தட் எஃபர்ட். தே கேன் ப்ராபப்ளி. Who is your favorite singer? இந்த மாதிரி ஜான்ரால பாடுற singer, who is your favorite? I have so many favorite singers. Okay, we will talk about female singers first. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற vocalists, of course Chinmay. I love Chinmay's voice. I love Vandana Srinivasan's voice. Beautiful singer. And then I love Saindhavi's voice. So there are all these people, and there are some songs that some singers have sung which is like really really nice. அவங்க பாடியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். Now if I have to talk about male vocalists, எனக்கு I like Tippu. ரொம்ப unique tone, beautiful voice he has. Sid Sriram, I love Sid Sriram. எனக்கு ரொம்ப பிடிக்கும் Sid Sriram. Of course SPB sir. அவங்க எல்லாருமே the legends, I love all of them. So lot of people. இப்போ வந்து நிறைய சிங்கர்ஸ் பிடிக்கும். They have fabulous talent, but sometimes the way they sing ஒரு பாட்டை வந்து அவங்க பாடியிருக்கிறது வந்து திருப்பி கேட்கணும் போல இருக்கும். அது போல. So there are lot of singers. Very nice. Being honest. அவ்வளோ பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. Lot of people. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. And எனக்கு பிடிச்சவங்க வந்து I'll also be very vocal about. Yeah, I know. That, yeah. No doubts. No, not surprise also. I know you will be very vocal about it. Another song, இப்போ வந்து ஒரு பார்ட்டி வைப்லையோ I perform at clubs. So வந்துட்டு அந்த சாங் எப்போவுமே கேட்பாங்க. ஒரு ரிக்வெஸ்ட்ல வந்து இந்த யாக்கை திரி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அகேன் ஒரே படத்தில் 2 அமேசிங் சாங்ஸ். Beautiful songs. Amazing songs. So அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தி தான் we recorded. So Hey Goodbye Nanba வந்து Hey Khuda Hafiz. அது there was no name, nothing at all. சாங் வந்து அப்போ வந்து சார் was building the song. ஸோ ரெக்கார்டிங் செஷன்ஸ் அப்போது அவங்க அவர் லிரிசிஸ்ட் இருப்பார், அதுக்கப்புறம் சார் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மணி சாரும் இருப்பாங்க. ஸோ தே வில் ஜஸ்ட் தே வில் மேக் மீ சிங் அண்ட் தே வில் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தென் வி வில் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தென் வி வில் ரெக்கார்ட். என்ன எப்படி வரப்போகுது ஒன்றுமே தெரியலை. ஓகே, அதுக்கப்புறம் தென் வி ரெக்கார்டட் ஃபனா விச் இஸ் யாக்கை தெரியின் ஹிந்தி. ஸோ அது வந்து பண்ணும்போது as soon as I heard that bass line, I knew it, this song is gonna rock. I knew it. அது கேட்ட உடனே in fact I told him, I said, Anna, this song is going to be a huge hit. Okay, and so he has always, he was like, okay, like that, he just said and he smiled, and even now இப்போ வந்து என்ன எத்தனை வருஷம் அது 2004ல வந்ததா? பாருங்க, 22 years. What an iconic song. இப்போ வரைக்கும் it's still fresh, iconic, and I think that song was, that album by itself was just phenomenal. Yeah, of course. அது அந்த 2 சாங் வந்து எப்பவுமே is like அது யாக்கை தெரி. I think it will be travel through times நினைக்கிறேன். It will, yeah. And another composer I want to talk, Joshua Sridhar. Yes. Actually, I've sung a lot for him and he's missing right now. I've been trying to get in touch with him and he's absconded. அவருக்கு காதல்ல you've sung something. காதல்ல இவன் தானு அந்த பைக் அவங்க ஓட்டிட்டு போவாங்க சந்தியா, அந்த பாட்டு I had sung that. அதுக்கப்புறம் தெலுங்குல வந்து மழை வரும் அறிகுறி I sang that வருஷம் முந்துகா, அது பாடியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திபன் சார் அவர் ஒரு படம் he had done, அதில் வேகமாய் அதிவேகமாய்னு ஒரு சாங், ஒரு டிரைவிங் சாங், அது I had sung that as well. He's a fabulous composer. I know. And he's worked with Rahman sir also. Yeah, he has. நிறைய songs produce பண்ணியிருக்காரு, ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. Yeah. And another composer, Iman sir. Iman sir, I think you have a very nice relationship. வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, அதாவது அவர் கூட நிறைய ஷோஸ் we have done. Very nice person அவங்க. And ஒரு 20 years back I sang for him my first song. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிக் டிக் டிக்ல பாடியிருக்கேன் அந்த டைட்டில் சாங். அதுக்கப்புறம் தூவானம், அந்த தூவானம்ல வந்து I went to do the humming portions பண்ணும் போதோ he said, why don't you interpret, இந்த பாட்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணி கொடுங்க. So I said, I was very happy. So I sat and I worked on it through தூவானம் reprise. அதுக்கப்புறம் நிறைய lot of songs அது போல் very, and ஸ்டேஜில் வந்து அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறது
it's absolutely wonderful. Yeah. He's a nice person. A very nice person. Yeah. All of them, all the music composers that we have spoken about, they're all absolute nalla people, good human beings. Yeah. And that is why nice work comes out. நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணும்போது it is always. And one more attribute you have, உங்களுக்கு வந்து an animal lover, and you are running a shelter. Yes. So உங்க வீட்லயே வந்து அவ்வளோ பூனை இருக்கும், and you always constantly keep worrying about them and talking about them. எனக்கு ரொம்ப வருஷமா I've been a rescuer. அதாவது வெறும் பெட்ஸ்ன்னு இல்லை, இது எல்லாமே ரெஸ்கியூட், ஸ்ட்ரீட்லேருந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இருக்க அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா some of them special needs, எக்ஸ்ட்ரீம் ஆஸ்துமா இருக்க கேட், அதுக்கப்புறம் நியூரலாஜிக்கல் கண்டிஷன் இருக்கிற கேட், ஸோ ஸ்பெஷல் நீட்ஸ் அனிமல்ஸ். ஸோ அது பார்த்துக்கிறது வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்மளோட ப்ரெசன்ஸ் அண்ட் நம்ம கேர், நம்ம அது வந்து ஒரு அனிமலை சும்மா எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டில் வைக்கிறத விட அதுங்களுக்கு ஒரு ரைட் என்வாயர்மெண்ட் கொடுக்கணும், ஃபுட் கொடுக்கணும், மென்டலி யூ ஹவ் டு கீப் தம் வெல். ஸோ ஆல் தட். ஸோ ஐ வுட் சே தட் ஐ எம் ஆல்சோ அன் அனிமல் அட்வொகேட். You are, yes. And I really wish you do a lot more things for you to support them. Yes, I need more shows. Yes. So shows nariya vandada I can rescue more and I can help poor people operate their pets. So adala, so எனக்கு இது வந்து ஒரு non-profit organization வெச்சிருக்கேன். It's a trust called Alley-Cat. So if people want to support, they can look up. Please do. Anybody just DM us and I'll put you in touch with them. Thank you so much. And also like you said, நடுவுல வந்து கொஞ்ச நாள் நீங்க கொஞ்சம் இல்லாத மாதிரியே இருந்தது. And I was like, come on, Sunitha இப்படி இல்லாம இருக்கலாம். And you are here, you are right here. I'm here. I went through personal difficulties. அதுலேருந்து I'm working on myself, bettering my craft, and I'm here. Yeah. I'm very much here. நான் சென்னையில் தான் இருக்கேன். நிறைய பேர் நான் வந்து மும்பையில் இருக்கேன், நான் கனடாவில் இருக்கேன், நிறைய வந்து போய் என்னை பற்றி எப்போதும் அதுக்கப்புறம் exorbitant amount they will say that நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன், and I'll be like, my God, I wish. So I'm right here. So contact பண்ணோன்னா my numbers, as in என்னோட மேனேஜர்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. Please contact. Yes, and I can't wait to see her perform. And like we said, we should do something yes, together. Yes. And let's plan next month நம்ம வந்து implement பண்ணலாம். 100%. Yeah. And also you've sung a lot in other languages like Hindi and Telugu. Hindi, Malayalam. நான் வந்து ஆக்சுவலாக ஜிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா all the languagesல பாடியிருக்கேன். நான் கொரியனில் பாடியிருக்கேன், சைனீஸில் பாடியிருக்கேன், அதுக்கப்புறம் ஜெர்மன் பாடியிருக்கேன், ஃப்ரெஞ்ச் பாடியிருக்கேன். ரஹ்மான் சாருக்கு லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் UK ப்ளே வெர்ஷனில் ஐ சாங் இன் எல்விஷ். எல்விஷ் அந்த எல்விஷ் லாங்குவேஜில் பாடியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தெலுங்குல I've had some hit songs, in Malayalam also hit songs பண்ணியிருக்கேன். ஹிந்தியில் வந்து I've sung in 2 Shah Rukh Khan films. தீபிகா படுகோனுக்கு பாடியிருக்கேன், கங்கனா ரனௌட்டுக்கு பாடியிருக்கேன், பிரியங்கா சோப்ரா அவங்களுக்கு பாடியிருக்கேன், கட்ரீனா கைஃப்க்கு பாடியிருக்கேன். And then I've also composed songs for some films as well. Yes. I've co-written lyrics and also composed tunes. And you've also done some independent music and which is out there on YouTube. Yeah. And you can go watch that. And again, நிறைய மியூசிக் பண்ணுங்க இன்னும். So thank you so much. I know you have a lot of songs that's not released. You have a lot of songs. I have, yes. So yeah. Please I'm looking for producers who want to produce only my voice. Please produce our songs. It's beautiful. It'll be nice. And I also want to do a lot of concerts. I also want to produce artists. அதாவது singers, அவங்களுக்கு வந்து vocal production. I want to like give them, vocal production. ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து I want to direct their vocals. So if people want to reach out, they can reach out because these are things that I enjoy. எனக்கு ரொம்ப பிடிக்கும். Of course. Yeah. And I'm coming to learn that vibrato from you. Done. Over lunch. Thank you so much. It was a pleasure talking to you. Absolute pleasure. After ages and with S's, and it was really nice. It was nice to see a kind face. And also it's a bold and beautiful interview in Solaline. Thank you so much. And I think the person who gives the questions, you're also bold and beautiful. So thank you so much. And see you soon. Yeah. Bye. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.
கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.